வணக்கம். சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நடுரோட்டில் உங்களை நிற்க வைத்த ஒரு தவறான முடிவு வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் இவன் நம்மளை எக்காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டான் என்று ஒரு நபரை முழுமையாகவே நம்பி நீங்கள் ஒரு பெரிய முடிவை அந்த ஒரு நபரை நம்பி உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நபரோ உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு கீழ்த்தனமான ஒரு வேலைகளை செய்யக்கூடாதோ அப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள செய்துவிட்டு உங்களை பாதியிலே விட்டுட்டு அவர் நடுரோட்டில் உங்களை நிற்க வைத்த ஒரு அனுபவங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பார். அது உங்களது வேலையை விட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்ததாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு செயலினால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே தவறாக மாறி தவறான சில முடிவுகளையும் தவறான சில எச்சரிக்கைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடிக்கொண்டே தான் உங்க வாழ்க்கை நிச்சயமாக இருக்கவும் செய்யும். ஆனால் நீங்கள் வைத்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை பொய்த்து போனது என்று நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு தெரிந்ததுமே அதை உங்களால நம்பவே முடியாது. நம்ம ஒருத்தன் மீது வைத்த நம்பிக்கை இப்படி கெட்டு போய்விடுமா என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டதே என்று நினைக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு கஷ்டங்களும் கவலைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இறுதி நேரத்தில் அந்த நபர் கையை விரித்துவிட திக்கு தெரியாமல் நடுரோட்டில் நிற்க வேண்டிய கையேறு நிலைமையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கப்பட்டது. அந்த ஒரு தவறான முடிவு உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கை சக்கரத்தையே பின்னோக்கி இழுத்தது என்பதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இதெல்லாம் நடக்கும், இப்படிப்பட்ட காரணங்கள் என் வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்று நினைத்து பார்க்காத சில முடிவுகள் தான் உங்களை இந்த ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக ஆளாக்கியிருக்கும். அந்த ஒரு நபருக்காக உடைய குடும்பத்தில் கூறிய சில முடிவுகளை கூட தவிர்த்திருப்பீர்கள். என் குடும்பத்தை கூட எதிர்த்தும் நீங்கள் நின்றிருப்பீர்கள். இவனை பற்றி தவறாக பேசாதீர்கள், இவன் எவ்வளவு நல்லவன் என்று உங்களுக்குள்ள தெரியாது என்று அனைத்து விதமான நபர்களிடம் நீங்கள் சண்டை போடாத நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கவே மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு செயல்களையும் அந்த ஒரு நபருக்காக இப்பொழுது செய்து நீங்கள் மட்டும் இப்பொழுது தனியாக நிற்க வேண்டிய ஒரு நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டானது. இது ஒரு பக்கம் நடந்தாலும் மற்றொரு பக்கம் நீங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டானது. உங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் நாம் கட்டிய எல்லாமே ஒரு நாளில் இடிந்து விழுந்தது போல நிச்சயமாக தோன்ற ஆரம்பித்திருக்கும். தொழிலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இனி எல்லாற்றையும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டுமா என்ற கேள்வி உங்களை இன்னும் பயமுறுத்தி கொண்டே தான் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் இதுவரை தொடங்கியது எல்லாமே இப்படி எல்லாமே சுக்குநூறாக உடைந்து விட்டதே ஒரு நாளில் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு செயல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்த உறவுகளும் விட்டு போய்விட்டது, நான் நம்பி தொடங்கிய தொழில்களும் என்னை விட்டு போனது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ கேள்விகளும் எத்தனையோ விதமான சில சந்தேகங்களும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உருவாக்கி அது மென்மேலும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தவே பொருந்தாது, ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக பொருந்தி கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையை மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க வேண்டிய சூழ்நிலையை இந்த ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக சந்தித்து கொடுத்திருக்கும். அந்த நேரத்தில் உங்களை விடுத்து சென்றவர்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் உங்களுடைய தைரியம் மட்டும் உங்களை விட்டு எப்பொழுதும் போகவே போகாது. ஜோதிடத்தில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு மீண்டும் எழும் மன வலிமை அதிகம் என்று அனைவராலேயுமே இதுவரைக்கும் கூறப்பட்டு கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்யும். ஒரு மரம் புயலில் சாய்ந்தாலும் அதனுடைய வேர்கள் வலிமையாக இருந்தால் அது மீண்டும் வளர்ந்துவிடும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களே சரிந்து விழுந்தாலும் உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கையும் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மன வலிமைகளையும் இன்னும் அதனை நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடினால் எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இருந்தாலுமே நீங்கள் ஒரு சரியான பாதையில் போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதல், கல்யாணம் என்று எதையுமே நீங்கள் பார்க்காமல் வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக வைத்துக் கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். குழப்பங்களை மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் வாழ்க்கைக்குள்ள தெளிவான முடிவுகளை எடுத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களிலும் நல்லதை மட்டும்தான் தேடி கொடுக்கும். எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவே கொடுக்காது. இதையும் இப்பொழுது புரிந்து கொண்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் நிச்சயமாக உருவெடுப்பீர்கள். எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது எல்லாமே சரியான முறையில் தோன்றி எல்லா விதமான காரியங்களையும் நல்லதாகவே நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நிச்சயமாக நீங்கள் மாறி விடுவீர்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இப்பொழுது இருக்கவும் செய்வார்கள். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்பட்டு இதை எப்படி முடிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் இப்பொழுது உருவெடுப்பீர்கள். வேலையாட்களை பற்றிய புரிதல்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படத் தொடங்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இழுப்பறியான பணிகளை செய்து முடித்து வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு இல்லாமை நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கான ஒரு பாராட்டு இப்பொழுது உங்களை தேடி வரும். சிம்மம் ராசி என்பர்களை நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்த காலங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு தான் மாடாக உழைத்தாலும் அதை யாருமே கவனித்திருக்க மாட்டார்கள். அதிக நேரம் உழைத்திருப்பீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு உரிய அங்கீகாரங்கள் கிடைக்காமல் போய்விட்டதை என்று உங்களுடைய மனதிற்குள் போட்டு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை குழப்பிக்கொண்ட தருணங்களும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில நேரங்களில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களின் திறமையை விட வேறு ஒருவரின் பெயர் முன்னிலைமைக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர் எந்த விதமான கடின உழைப்பையும் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு பாதி கூட அந்த நபர்களுக்கு அதனை பற்றிய நாலேஜும் இருக்காது. அதனை பற்றிய ஒரு திறமைகளும் இருக்கவே இருக்காது. அவர் எப்படி இந்த ஒரு வேலைக்கும் இந்த ஒரு இடத்திற்கும் வந்தார் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்ட நாட்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் உங்களுக்கு இது நிச்சயமாக பொருந்தும். மறைந்து இருந்த திறமைகள் வெளியில் தெரியும் காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக தொடங்கும். உங்களுடைய பொறுப்பு உணர்வும் உங்களுடைய தலைமை திறனும் உங்களுடைய முடிவு எடுக்கக்கூடிய எல்லா விதமான திறமைகள் ஆகியவை எல்லாமே பாராட்டை தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஜோதிட நம்பிக்கைகளில் உழைப்பின் பலன் வெளிப்படும் காலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த உழைப்பின் பலன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொறுமையாகத்தான் கிடைக்கும் என்பார்கள். அதே போலவே இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிட்டது. நீண்ட நாள் அமைதியாக செய்த முயற்சியும் ஒரு நாள் உங்களுடைய பெயரை உயர்த்தும் வாய்ப்பாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமைகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். செய்யும் இடத்தில் உங்களுக்கான ஒரு பாராட்டு இப்பொழுது உங்களை தேடி வரும். சிம்மம் ராசி என்பர்களை நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்த காலங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு தான் மாடாக உழைத்தாலும் அதை யாருமே கவனித்திருக்க மாட்டார்கள். அதிக நேரம் உழைத்திருப்பீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு உரிய அங்கீகாரங்கள் கிடைக்காமல் போய்விட்டதை என்று உங்களுடைய மனதிற்குள் போட்டு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை குழப்பிக்கொண்ட தருணங்களும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில நேரங்களில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களின் திறமையை விட வேறு ஒருவரின் பெயர் முன்னிலைமைக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர் எந்த விதமான கடின உழைப்பையும் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு பாதி கூட அந்த நபர்களுக்கு அதனை பற்றிய நாலேஜும் இருக்காது. அதனை பற்றிய ஒரு திறமைகளும் இருக்கவே இருக்காது. அவர் எப்படி இந்த ஒரு வேலைக்கும் இந்த ஒரு இடத்திற்கும் வந்தார் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்ட நாட்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் உங்களுக்கு இது நிச்சயமாக பொருந்தும். மறைந்து இருந்த திறமைகள் வெளியில் தெரியும் காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக தொடங்கும். உங்களுடைய பொறுப்பு உணர்வும் உங்களுடைய தலைமை திறனும் உங்களுடைய முடிவு எடுக்கக்கூடிய எல்லா விதமான திறமைகள் ஆகியவை எல்லாமே பாராட்டை தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஜோதிட நம்பிக்கைகளில் உழைப்பின் பலன் வெளிப்படும் காலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த உழைப்பின் பலன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொறுமையாகத்தான் கிடைக்கும் என்பார்கள். அதே போலவே இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிட்டது. நீண்ட நாள் அமைதியாக செய்த முயற்சியும் ஒரு நாள் உங்களுடைய பெயரை உயர்த்தும் வாய்ப்பாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமைகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து